ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் உத்திர திருநட்சத்திர உற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீ புண்டரீகவல்லி தாயார்களுடன் ஊஞ்சல் சேவையும் புறப்பாடும் கண்ட ஸ்ரீ கோவிந்தராஜர். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டாள் திருக்கல்யாணம். சர்வலங்காரத்துடன் காட்சி தந்த உற்சவ மூர்த்திகள். திருநெல்வேலி நாங்குநேரி ஸ்ரீ வானமாமலை பெருமாள் கோவில் ஆடிப்பூர திருவிழா சிறப்பாக நடைபெற்ற திருமஞ்சனம். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோவில் ஆடிப்பூர தெப்போற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் தெப்பத்தில் பவனி வந்த ஆதி தம்பதிகள். கும்பகோணம் அருள்மிகு நாகேஸ்வர சுவாமி கோவிலில் நாக சதுர்த்தி பூஜை. ராகு கேதுவுடன் அமர்ந்து அருள் புரியும் நாகக்கன்னி அம்மனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் எம்பெருமானின் ஜென்ம நட்சத்திரமான உத்திர திருநட்சத்திரத்தை முன்னிட்டு ஊஞ்சல் சேவையும் புறப்பாடும் நடைபெற்றது. நேற்று மாலை ஆலயத்தில் உள்ள கண்ணாடி அறையில் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜரையும், எதிர் சேவையாக தனி ஊஞ்சலில் ஸ்ரீ புண்டரீகவல்லி தாயாரையும் சர்வலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து ஊஞ்சல் சேவையை துவக்கினர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்ய மங்களவாத்திய முழக்கங்களோடு உற்சவ மூர்த்திகளுக்கு ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. பிறகு தெய்வங்களுக்கு கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஊஞ்சல் சேவையை நிறைவு செய்தனர். இதையடுத்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை கேடயங்களில் எழுந்தருளச் செய்து பிரகார உலா புறப்பட்டனர். கோயிலை சுற்றி வலம் வந்து ராஜகோபுரத்தின் முன்பு தெய்வங்கள் எழுந்தருளியதும் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்கள் முன்னே செல்ல வீதி உலா புறப்பட்டனர். தொடர்ந்து சின்ன ஜீயர் சுவாமிகள் மடத்தின் முன்பு மரியாதைகள் செய்ததும் தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள், கோயில் யானை, மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் உற்சவ மூர்த்திகள் முன்பு தேவஸ்தான ஜீயர் பெருமக்களும் ஆச்சாரிய புருஷர்கள் மற்றும் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் பிரபந்தம் சேவித்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் நடத்தப்பட்டது. இதையொட்டி ஆலயத்தில் இருக்கும் திருமலையிலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கீழே இறங்க எதிர் சேவையாக உச்சி பில்லையும் நாகாபரண பூச்சடை பின்னலும் கொண்டு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் காத்திருக்க திரளான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க உற்சவர்களை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி உலா புறப்பட்டனர். வெளிப்பிரகாரத்தை அடைந்து ராஜகோபுரத்தின் முன்பு திருக்குடை சேவையோடு நின்ற உற்சவ மூர்த்திகளுக்கு பொதுஜன சேவை நடத்தப்பட்டது. சர்வலங்காரத்துடன் உபயநாச்சியார்கள் சமேதராக ஸ்ரீ வரதராஜ பெருமாளும் சர்வாபரண பூஷிதையாக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரும் பக்தர்களுக்கு காட்சி தந்தபடி மாடவீதியில் வலம் வர ஏராளமானோர் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசித்தனர். பிறகு மாடவீதியில் இருக்கும் சிறிய திருவடி சன்னதியை அடைந்ததும் எம்பெருமான் சூடியிருந்த மாலையை மூலவருக்கும் உற்சவருக்கும் அணிவித்து சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் கோவிலை அடைந்த தெய்வங்கள் எதிரே பாராயணங்கள் நடைபெற்றன. இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கோயில் வளாகத்தில் உள்ள மண்டபத்தில் ஸ்ரீ கோதை நாச்சியாரையும் தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளையும் எதிர் சேவையாக நிறுத்தி மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. பெருமாள் சூடியிருந்த மலர் மாலையை ஆண்டாள் நாச்சியாருக்கும், கோதை சூடிக்களைந்த மலர் மாலையை சுவாமிக்கும் அணிவித்தனர். திருமண நிகழ்வை முன்னிட்டு ஸ்ரீ பெரியாழ்வாரும் எழுந்தருளியிருக்க மாலை மாற்றுதல் நிறைவு பெற்றதும் உற்சவர்களை ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. பின்னர் மங்களவாத்திய முழக்கத்தோடு தெய்வங்களுக்கு கும்பதீபம் காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஸ்ரீ வானமாமலை பெருமாள் கோவிலில் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆடிப்பூர திருமஞ்சனம் நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் ஆலய மண்டபத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி, ஸ்ரீ வரமங்கை தாயார் மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரோடு உற்சவர் ஸ்ரீ தெய்வநாயக்க பெருமாளை எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். உற்சவ மூர்த்திகளுக்கு மஞ்சள் வஸ்திரங்கள் கட்டி மலர்ச்சரங்கள் சூட்டி தூபத்துடன் நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து எண்ணெய் காப்பு சாற்றி கத்தியம் கூறி வேத முறைப்படி நவகலச திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. மேலும் சகசிரத்தாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்ததும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்கள் மற்றும் கிரீடங்கள் சூட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்தனர். ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை, வாரணமாயிரம், நாச்சியார் திருமொழி ஆகியவை வைணவ பெரியோர்களால் பாடப்பட்டன. இதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு திருநாமங்கள் கூறி
துளசியால் அர்ச்சித்தனர். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனமர் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூரத்தையொட்டி தெப்போற்சவம் வைபவமாக நடத்தப்பட்டது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் சிவாச்சாரியார்கள் கும்பப்பிரதிஷ்டை, கலசாராதனை உள்ளிட்ட வைபவங்களை நடத்தினர். மேடை மீது அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி மற்றும் சோமநாயகியுடன் வீற்றிருந்த சோமஸ்கந்த மூர்த்திக்கு கோபுர தீபமும் ஏகதீபமும் காட்டப்பட்டன. பின்னர் சிவபாதம் தாங்கிகள் உற்சவ தெய்வங்களை சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். சப்பரத்தில் விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் முன்னே செல்ல நாதஸ்வர மேளதாளங்களோடு ஆதி தம்பதிகளை வாகனத்தில் எழுந்தருளச் செய்து கோயிலை சுற்றி வலம் வந்ததும் ஆலய வளாகத்தில் உள்ள சூரிய தீர்த்த குளத்திற்கு அழைத்து வந்து தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்ததும் தெப்ப உலா துவக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க தெய்வங்கள் எழுந்தருளிய தெப்பம் நீராழி மண்டபத்தை சுற்றி 5 முறை வலம் வந்தது. மங்கள வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற தெப்ப உலாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருள்மிகு பிரகன் நாயகி உடனமர் ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி கோவிலில் குடிகொண்டுள்ள நாகக்கன்னி அம்மனுக்கு நாகச்சதுர்த்தி பூஜைகள் நடத்தப்பட்டன. சிவாலயத்தின் நிறுத்தி மூலையில் ராகு மற்றும் கேதுவுடன் அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ நாகக்கன்னி அம்மன் சன்னதி முன்பு சிவாச்சாரியார்கள் கலசங்களை பிரதிஷ்டை செய்து குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்த்தனர். உபயதாரர்களும் திரளான பக்தர்களும் தரிசித்தபடி இருக்க வேத மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் மூலிகைப் பொருட்களும் பூர்ணாகுதியும் சமர்ப்பித்தனர். பிறகு குண்டம் மற்றும் கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் சன்னதியில் வீற்றிருக்கும் நாகக்கன்னி அம்மன் மற்றும் ஸ்ரீ ராகு கேதுவிற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. 5 தலை நாகம் குடைப்பிடிக்க அதன் கீழ் அபயம் காட்டியபடி அமர்ந்தருளும் ஸ்ரீ நாகக்கன்னி அம்மனுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் அம்பிகைக்கு கவசம் அணிவித்து மஞ்சள் குங்குமம் வைத்து கண்ணாடி வளையல் மாலையோடு மலர் மாலைகளும் சாற்றி அலங்காரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் நாகக்கன்னி அம்மனை தரிசித்து கோயில் வளாகத்தில் தல விருட்சத்தின் கீழ் உள்ள நாகதேவதைகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் இலுப்பக்குடி கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு வால குருநாத சுவாமி கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோயில் கருவறையில் அருள்மிகு அங்காள ஈஸ்வரியுடன் அமர்ந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ வால குருநாத சுவாமிக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து மாலை சூட்டியும் அம்பிகைக்கு மலர் மாலைகளோடு கண்ணாடி வளையல் மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கோயிலில் வீற்றிருக்கும் அருள்மிகு பேச்சியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஆலய வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்களப் பொருட்களுடன் பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு பக்தியுடன் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். தொடர்ந்து பக்தி பாடல்கள் பாடி திருவிளக்குகளுக்கு தூபத்துடன் ஆரத்தி காண்பித்து நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் சிறப்பு அலங்கார ஆராதனையோடு புறப்பாடு நடத்தப்பட்டது. கோயில் வளாகத்தில் உற்சவர் பெருமாளையும் ஸ்ரீ கோதை நாச்சியாரையும் தங்க திருச்சி மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு பாத கவசத்துடன் பட்டாடை கட்டி காசு மாலை அடுக்கு பதக்கங்களோடு தங்க யக்னோபவீதம் சாற்றி காதணிகளோடு திருமுடியில் சிக்குத்தாடை கட்டி அதில் சூரிய சந்திர பதக்கங்களுடன் கலிங்கத்திராயும் முத்துச்சரங்களும் வைத்து அலங்காரம் செய்திருந்தனர். கோதைக்கு நீலக்கரை வைத்த பச்சை பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களோடு திருமுடியில் கொண்டை நிறுத்தி அதில் சூரிய சந்திர பதக்கங்களுடன் கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் வைத்து அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு மலர் மாலைகளுடன் கிளிமாலையும் சாற்றி பலவித ஆபரணங்களுடன் முன்னழகையும் சுவாமிக்கு முத்தாபரணம் மற்றும் கோதைக்கு தங்க பூச்சடை பின்னலும் தந்து பின்னழகையும் அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு மங்களவாத்திய முழக்கத்தோடு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பொதுஜன சேவை நடைபெற்றதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை அலங்கார மண்டபத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல கோயிலின் வெளியே நுழைவு வாயில் ஆராதனையோடு தெய்வங்கள் எழுந்தருள அருகே இருக்கும் ஸ்ரீ ராமானுஜர் நந்தவனத்தை அடைந்தனர். அங்கு மண்டபத்தில் நிறுத்தி உற்சவ மூர்த்திகள் முன்பு பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டிக்கு சடாரி மரியாதை செய்தனர். ஸ்ரீரங்கத்தில் உள்ள உள் ஆண்டாள் மற்றும் வெளி ஆண்டாள் சன்னதிகளுக்கு புனித நீர் எடுத்து வரும் வைபவம் நடைபெற்றது. ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் உள்ள ஸ்ரீ உள்ளாண்டாள் சன்னதிக்கு திருக்காவிரியிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டது. வாத்தியங்கள் முன்னே செல்ல கோயில் யானை ஆண்டாள் மீது பிரதான வெள்ளிக்குடத்தை வைத்து கோயிலை சுற்றி வலம் வந்தனர். ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதி நுழைந்து ஸ்ரீ கோதை நாச்சியார் சன்னதியை அடைந்தனர். பிறகு சாமரங்கள் வீசியபடி மூலவருக்கு புனித நீர் எடுத்து செல்லப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோயில் யானை ஆண்டாளுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. இதேபோல் வெளியாண்டாள் சன்னதிக்கும் காவிரியிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டது.
பின்னர் கோயிலில் அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்து அருளும் மூலவர் ஆண்டாள் நாச்சியாருக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர். மேலும் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து சங்கல்பம், கும்பாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். இதைத் தொடர்ந்து மூலவருக்கு நவகலசாபிஷேகம் செய்து சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றினர். பிறகு நாச்சியாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் மலர் மாலைகளும் கிளி மாலையும் அணிவித்து கல்யாண திருக்கோலத்தில் அலங்கரித்தனர். அழகாக காட்சி தந்த நாச்சியாருக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்களுடன் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமாள் மடப்பள்ளியிலிருந்து நாச்சியாருக்கு தளிகை எடுத்து வந்து சமர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருத்தணி பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு பூங்காவனத்தம்மன் எனும் பர்வத ராஜகுமாரிக்கும் பரமசிவன் எனும் தாண்டேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் சிறப்பாக நடத்தப்பட்டது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் உள்ள மண்டபத்தில் உற்சவ மூர்த்திகளான சுவாமி, அம்பாள் ஆகியோருக்கு பட்டு வஸ்திரங்கள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்கள் அணிவித்து மனக்கோலத்தில் மேடை மீது கொலுவிருக்கச் செய்து கலச பிரதிஷ்டையுடன் திருமண வைபவத்தை துவக்கினர். ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவிலிலிருந்து பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை மேளதாள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக எடுத்து வந்து ஆதி தம்பதிகள் முன்பு சமர்ப்பித்தனர். பிறகு சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு திருமண வைபவத்தை துவக்கினர். தொடர்ந்து கங்கணதாரணம், சுவாமிக்கு யக்னோபவீதம் சாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். பிறகு பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். மந்திரங்கள் ஓதியபடி ஹோமம் வளர்க்கப்பட்டதும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டனர். பிறகு அருள்மிகு பர்வதராஜகுமாரி திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தியதும் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து ஆதி தம்பதிகளுக்கு பால் பழம் வழங்கி பூப்பந்து எரிதல் நிகழ்வை நடத்தி தெய்வங்களுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தை பரவசத்துடன் தரிசித்ததும் அனைவருக்கும் குங்கும பிரசாதம் வழங்கப்பட்டது. தர்மபுரியில் உள்ள ஸ்ரீ குரு ராகவேந்திரர் பிருந்தாவனத்தில் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக கருவறையில் உள்ள பிருந்தாவனத்தின் மேல் எழுந்தருளி இருக்கும் ஆஞ்சநேயர், உற்சவர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், கற்சிலையாக அமர்ந்தருளும் ஸ்ரீ ராகவேந்திரர், உற்சவர் ஸ்ரீ பிரகலாதன் மற்றும் பிருந்தாவனத்திற்கு பாலாபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி கவசங்கள் அணிவித்து மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்காரம் செய்ததும் தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. மடவளாகத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் மற்றும் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி ஆகியோரும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர திருநாமங்கள் கூறி குங்குமார்ச்சனை செய்து தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. மதுரை உச்சப்பரம்பு மேட்டில் அமைந்திருக்கும் அருள்மிகு மந்தையம்மன் கோயிலின் 23ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவையொட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஆடி திருவிழாவை முன்னிட்டு கோவிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். மூலவர் அருள்மிகு மந்தையம்மனுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி தங்க ஆபரணங்களுடன் கண்மலர்கள் வைத்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்கள் தரிசிக்க மூலவருக்கு தீபம் காட்டப்பட்டது. பின்னர் கோவில் வளாகத்தில் அம்மன் திருமுகம் பதித்த பிரதான திருவிளக்கை நிறுத்தி தீபம் ஏற்றியதும் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த பெண்கள் பூஜைகளை துவக்கினர். அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு பக்தியுடன் போற்றி மந்திரங்களை கூறி பக்தி பாடல்கள் பாடியபடி அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பாம்புல் நாயக்கன்பட்டி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு கரிய மல்லம்மாள் கோவில் வருடாந்திர ஆடிப்பொங்கல் முளைப்பாரி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களின் வினோத நிறுத்திக்கடன் நிகழ்வு நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு மூலவரம்மனுக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி தங்க ஆபரணங்களுடன் கற்கள் பதித்த தீஜ்வாலை கிரீடம் அணிவித்து மலர் மாலைகளும் வெட்டிவேர் மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் உடல் முழுவதும் சகதி பூசிக்கொண்டு மாலைகள் அணிந்து வேப்பிலையை ஏந்தியபடி கோயில் முன்பு திரண்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பக்தர்கள் கோயிலை சுற்றி வலம் வந்து அம்மனை வணங்கி வழிபட்டனர். பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் கோயிலை வலம் வந்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் உற்சவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடத்தப்பட்டது. கோயில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர் அம்மனை எழுந்தருளச் செய்ததும் அபிஷேகத்தை துவக்கினர்.
4 திருக்கரங்கள் கொண்டு நின்ற திருமேனியுடன் அருள்பாலித்த அம்பிகைக்கு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அம்மனுக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி கண்ணாடி வளையல் மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்தனர். ஏராளமான பெண்கள் அம்மன் முன்பு மங்களப் பொருட்களுடன் அமர்ந்து திருநாமங்கள் கூறியபடி குங்குமார்ச்சனை செய்து வழிபட்டனர். பிறகு அம்பிகைக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆடி மாதத்தையொட்டி ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி அழகனை தரிசித்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடங்கள் பல்வேறு காவடிகளை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் காவடிகள், வெள்ளிவேல் ஆகியவற்றை சுமந்து கொண்டு மலையேறி நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசித்தனர். ஆலயத்தில் உள்ள காவடி மண்டபத்தில் ஸ்ரீ வள்ளிதெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமான் எழுந்தருள பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த பாலால் அழகனுக்கு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்ததும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து தூப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஆடிப்பூரத்தன்று சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை திருவொற்றியூரில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு தியாகராஜ சுவாமி உடனுரை ஸ்ரீ வடிவுடையம்பாள் திருக்கோயிலில் இருக்கும் வசந்த மண்டபத்தை மலர் தோரணங்களாலும் வண்ண கண்ணாடி வளையல் மாலைகளாலும் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். பீடத்தின் மேல் உற்சவர் அம்மனை சர்வலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்து பலவித சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்திருந்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க அர்ச்சகர் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து அம்பிகை முன்பு கும்பத்தை பிரதிஷ்டை செய்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் அர்ச்சனை நடத்தப்பட்டது. பிறகு அம்மனுக்கு ஆரத்தி காண்பித்ததும் வளைகாப்பு வைபவத்தை நடத்தினர். அம்மனின் திருக்கரங்களுக்கு வெள்ளிக்காப்புகளுடன் கண்ணாடி வளையல்கள் அணிவிக்கப்பட்டன. தொடர்ந்து நவதானிய முடிப்பு அம்மன் மடியில் கட்டப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோயிலில் தனி சன்னதி கொண்டு நின்று திருமேனியுடன் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பெரிய நாயகி அம்பாளுக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி நீலப்பட்டுச் சேலை கட்டி வெள்ளி கவசங்களுடன் மூக்குத்தியும் புல்லாக்கும் அணிவித்து வண்ண கண்ணாடி வளையல் மாலைகளோடு கிரீடமும் சாற்றி அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி கருணை பொங்கும் விழிகளோடு அருள்பாலித்த ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. மன்னார்குடி பழைய தஞ்சை மார்க்கத்தில் உள்ள அருள்மிகு செல்வ காமாட்சி அம்மன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க மூலவர் அம்மனுக்கு சிகப்பு கரை வைத்த ஊதா நிற பட்டுச் சேலை கட்டி கற்கள் பதித்த நாக கிரீடத்துடன் காதணிகளும் காசு மாலை அடுக்கு பதக்கங்களோடு திருமாங்கல்யமும் சூட்டி ஏராளமான கண்ணாடி வளையல்களை பிரபையாக நிறுத்தி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். கால் மடித்து அமர்ந்து அருள் புரிந்தார் மூலவர் அருள்மிகு செல்வ காமாட்சி அம்மன். கோயில் வளாகத்தில் உற்சவருக்கும் புதுப்பட்டுச் சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடம் சூட்டி கண்ணாடி வளையல் மற்றும் மலர் மாலை கொண்டு பிரபை நிறுத்தியிருந்தனர். கோயில் பரிவார தெய்வங்களும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர எண்ணற்ற பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க உற்சவர் அம்மனுக்கு தூப தீபம் காண்பித்ததும் ஊஞ்சலில் அமர்த்தி ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. சர்வலங்காரத்தோடு அழகாக அருள் புரிந்த மூலவர் மற்றும் உற்சவர் அம்மனை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு வெக்காளியம்மன் கோவிலில் நாகதேவதைகளோடு வீற்றிருந்து அருள் புரியும் ஸ்ரீ வெற்றி விநாயகருக்கு வெண்பட்டு கட்டி கண்மலர்களுடன் மாலை சூட்டியும் அருள்மிகு பாலநாகம்மனுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். மூலவரான அருள்மிகு வெக்காளியம்மனுக்கு காவி நிற பட்டுச்சேலை கட்டி ஒட்டியானத்துடன் கற்கள் பதித்த ஹாரங்களும் சாயக்கொண்டையும் நிறுத்தி கண்ணாடி வளையல் மாலைகள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். வெள்ளி கொலுசும் மெட்டியும் அணிந்து பக்தர்களுக்கு திருப்பாத தரிசனம் தந்தபடி அருள் புரிந்த தேவிக்கு நாமார்ச்சனையோடு தீபாரத்தி காட்டப்பட்டது. கரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஆதி மாரியம்மன் கோவிலில் மூலவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி சர்வாபரணங்களுடன் பக்தர்கள் வழங்கிய வண்ண கண்ணாடி வளையல்கள் மாலைகளாக கோர்த்து அம்பிகைக்கு அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். வண்ணமயமாக காட்சி தந்த தேவி புன்னகை தவழும் திருமுகத்துடன் அருள் புரிய கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு ஆதி மாரியம்மனை தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் மூலவருக்கு மாவு கரைசல், பஞ்சாமிர்தம், பால், தயிர், அபிஷேக பொடி, மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு அம்மனுக்கு புதுப்பட்டு சேலையால் மடிசார் கட்டி வெள்ளி கவசங்களுடன் கிரீடம் அணிவித்து
பல வண்ண கண்ணாடி வளையல்கள் கொண்டு விசேஷமாக அலங்கரித்தனர். மூக்குத்தி மின்ன அழகாக அருள்பாலித்த தேவிக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து பஞ்சதீபமும் ஏகதீபமும் காட்டப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், அபிஷேக பொடி, சந்தனம் ஆகியவற்றாலும் மந்திர உச்சாடனங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் சிறப்பாக அபிஷேகம் செய்து தூபதீபம் காண்பித்தனர். பிறகு பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் மீது அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இதையடுத்து புதுப்பட்டு சேலை கட்டி கவசங்களுடன் மலர் கிரீடமும் குஞ்சலத்துடன் பின்னலும் தந்து கண்ணாடி வளையல் மாலைகளோடு மலர் மாலை சூட்டியும் அலங்காரம் செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது. சேலத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி தேவஸ்தானத்தில் அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் பெருமாளையும் நிறுத்தி பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் ஓதியபடி உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி தீபம் காண்பித்தனர். இதையடுத்து தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்தனர். வண்ண கண்ணாடி வளையல் மாலைகளோடு கையில் கோலக்கிளி தாங்கியபடி கோதை நாச்சியார் அழகாக அருள் புரிய நீராஜனம் சமர்ப்பித்து ஏகதீபம், நட்சத்திர தீபம், கும்பதீபம் காண்பித்தனர். தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் செய்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து ஆலவட்டமும் சாமரமும் வீசி கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அடுத்த கன்னிகாபுரம் கிராமத்தில் ஏரிக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு கன்னியம்மன் ஸ்ரீ தஞ்சையம்மன் திருக்கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க தனி சன்னதியில் வீற்றிருக்கும் கணநாதனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்திருந்தனர். சுதை சிற்ப வடிவில் காட்சி தரும் அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். அம்மன் சிரசு மற்றும் உற்சவருக்கும் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். சுதை சிற்பங்களாக காளைகள், பசுக்கள், குதிரைகள் அருகே இருக்க அம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் பொங்கல் சமைத்து மாவிளக்கு, பொரி மற்றும் பல்வேறு பிரசாதங்கள் சமர்ப்பித்து வழிபட்டனர். ஊஞ்சலில் உற்சவர் அம்மன் வீற்றிருக்க ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அம்மனுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து மனமுருக வேண்டி தரிசிக்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள அருள்மிகு ஜோதி முத்துமாரி அம்மன் கோவிலில் சிரசு வடிவாக அருள்பாலிக்கும் அம்பிகைக்கு சந்தனக்காப்பு சாற்றி மூக்குத்தி, புல்லாக்குடன் கண்ணாடி வளையல் மாலையும் மலர் மாலைகளும் அணிவித்து வேப்பிலை தந்து அலங்காரம் செய்திருந்தனர். கற்சிலையாக வீற்றிருக்கும் அம்மனுக்கும் சந்தனக்காப்புடன் செவ்வாடை கட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த ஜோதி முத்துமாரி அம்மனுக்கு ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் உத்திர திருநட்சத்திர உற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி, ஸ்ரீ புண்டரீகவல்லி தாயார்களுடன் ஊஞ்சல் சேவையும் புறப்பாடும் கண்ட ஸ்ரீ கோவிந்தராஜர். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டாள் திருக்கல்யாணம். சர்வ அலங்காரத்துடன் காட்சி தந்த உற்சவ மூர்த்திகள். திருநெல்வேலி நாங்குநேரி ஸ்ரீ வானமாமலை பெருமாள் கோவில் ஆடிப்பூர திருவிழா சிறப்பாக நடைபெற்ற திருமஞ்சனம். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோவில் ஆடிப்பூர தெப்போற்சவம். சிறப்பு அலங்காரத்துடன் தெப்பத்தில் பவனி வந்த ஆதி தம்பதிகள். கும்பகோணம் அருள்மிகு நாகேஸ்வர சுவாமி கோவிலில் நாக சதுர்த்தி பூஜை. ராகு கேதுவுடன் அமர்ந்து அருள் புரியும் நாகக்கன்னி அம்மனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.